வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்பராமாயணம், பகுதி 22. கவந்தன் வதை படலம், சவரி பிறப்பு நீங்கு படலம். 2 படலங்களை உள்ளடக்கியது பகுதி 22. முதலில் கவந்தன் வதை படலம். கவந்தன், கபந்தன் என்ற வடமொழியின் திரிபு. முனிவர் சாபத்தால் அரக்கனாய் ஆன கவந்தனை ராமபிரான் வதம் செய்து அவனை மோட்சம் அடைவித்ததையும், அதற்கு கைமாறாக அக்கவந்தன் செய்த பேருதவியையும் கூறும் படலம் இது. 50 யோசனை தூரங்கள் அக்கானகத்தில் தம்பியுடன் இணைந்து எம்பெருமான் அலைந்தார். தவமுனி சபித்ததால் அரக்கனாய் உருவடைந்த கவந்தனின் வனத்திடை பகல் பொழுதில் அடைந்தார். கவந்தன் சிரமற்ற உடலுடன் அவலட்சணமானவன், கரங்கள் பல யோசனை நீண்டிடும் தன்மையன், வயிற்றிடையே வாய் மூக்கு கண்களெனும் அவயங்கள் அனைத்தும் அமைய பெற்றவன். அவன் வரவால் எறும்பு முதல் யானை வரையிலான உறுப்புள்ள உயிர்களெல்லாம் உலைந்து குலைந்தன. உருண்டு பிறண்டன மலைகளும் குகைகளும், சுருண்டு விழுந்தன மரங்களும் மேகங்களும். சக்கரவாள மலையே நெருக்கி அமுக்கினாற்போல் வக்கரமான நீழ்கையில் அகப்பட்டனர் சோதரர்கள். வளைத்தது அரக்கரின் பெரும் படையோ என மலைப்புடன் திகைத்தனர் தசரத புதல்வர்கள். சக்கரவாளமலை உட்புறம் ஒளியும் வெளிப்புறம் இருளும் கொண்டு இவ்வண்டப்பரப்பை சூழ்ந்துள்ளதாக கருதப்படும் ஒரு மலைத்தொடர். கரத்தினில் நடந்தனர் சில யோசனை தூரங்கள். பின் கவந்தனின் நேரெதிரில் நின்று நோக்கினர். அவன் பஞ்சபூதங்களால் அமைந்தவன் அல்லன், பஞ்ச பாதகங்களால் அமைந்திட பெற்றவன். ராம இலக்குவர் கவந்தனை கண்டு வியத்தல். கனலையும் புகையையும் கக்கிடும் மூக்குடன், குகையென வாயுடன், விழிகளும் சுழன்றிடும் பிறையென இருபுறம் கூராய் ஒளிர்ந்திடும் கோணப்பல்லுடன் இருந்தான் கவந்தன். சிகரமற்ற மேருமலை போல் சிரமற்ற அவ்வரக்கன் கரம் நீட்டி பிராணிகளை கவர்ந்து பிடிப்பான். அதை கொல்லனின் உலை துருத்தி போல் கனலை கக்கும் வாய்க்குள் இட்டு நிரப்பிடுவான். தந்தையும் இறந்திட, தோகையும் பிரிந்திட, துக்கத்தின் பெரும் பிடியில் சிக்கிய சீதாராமன் பூதத்திற்கு இரையாகி இறக்க விழைந்தான். திரும்பி நீசல் என தம்பியை மொழிந்தான். வனத்திடை உன்பின் பணி செய்து வருகையில் மூண்ட இடர்கண்டு மீண்டு நான் செல்வதா? வென்றவர் அன்றோ வீரர்கள் என்பர், சென்றவர் என்றும் வீரர்கள் அல்லர். இன்னல் வருங்கால் அண்ணனை நீ காத்திடு, இறக்கும் நிலை வந்தால் முன்னம் நீ இறந்திடு என என் தாய் விடுத்திருந்த கட்டளையை மெய்யாக்க முயலுவேன் என்றபடி முன்னம் விரைந்து சென்றான். பின்னவன், முன்னவனோ அவனை முந்திச் சென்றான். வினையில் எய்திய வீரர் நீர் யாவர்? வினவிய கவந்தனை சினத்தால் விழிகள் சிவந்திட விழித்தனர். அழிந்தவர் அல்லராய் தம்மை இகழ்ந்தவர் நோக்கி விழி வழி வழிந்த சினத்தை கனன்று விழுங்கிடுவேன் உமை என எழுந்த கவந்தனின் தோள்களை வாளால் அறுத்தான் காகுந்தன். ஆளும் நாயகனின் அருள்கரம் பட்டதும் மூளும் சாபத்தின் முந்தைய வினை முடிந்தது. துண்டான தோளுடைய பாவ உடல் துறந்து விண்மீது வெளிப்பட்டான் திவ்ய உரு கொண்டு. அண்ட சராசரங்களின் ஆட்சி நாயகனே, நல்ல தர்மத்தின் சாட்சியானவனே, என்னெதிர் தோன்றி
என் சாபத்துயர் துடைத்தனை இவ்வருளை நான் ஏற்க எவ்வருளை புரிந்தேனோ. கவந்தன் செய்த பேருதவி. ஐயனே, தெப்பம் இன்றி பெருங்கடல் கடப்பதை ஒக்கும் பக்க துணையின்றி பகைவரை அழிக்க முயல்வது. தீயவர் சேர்கிலாது நல்லோரை சேர்ந்து வாழும் தாயினும் உதவிடும் சவரியை அணுகிடுவீர். தீயோர் வாலி, நல்லோர் சுக்ரீவன் அனுமன், சவரி சபரி என்ற வடசொல்லின் திரிபு. கனகவாள் நிறம் கொண்ட சுக்ரீவன் இருப்பிடத்தை தெரிந்தவள்தான் இவ்வேடர் குல தவமாது. அவள் செப்பிடும் வழிகளை ஏற்றிடுவீர், குன்றமாம் ருசியமுகம் ஏறிடுவீர். ருசியமுகம் ருஷ்ய பர்வதம். வானரத் தலைவன் சுக்ரீவன் துணையுடன் மானனைய பிராட்டியின் மறைவிடத்தை தேடுவீர் என வானுலகு சென்று வாழ்த்தினான் கவந்தன். மதங்க முனிமலையை அடைந்தான் காகுந்தன். மதங்க முனிமலை மதங்காசிரமம். சவரி சீடர்க்கு உபசாரம் செய்யும் ஆசிரமம். சவரி பிறப்பு நீங்கு படலம். ராமபிரான் திருவருளால் பிறவி நீங்கிய சவரி வீடு பேறு எய்தியதை கூறும் படலம். எண்ணிய இன்பமன்றி துன்பங்கள் ஏதுமற்று புண்ணியம் புரிந்தோர் வாழும் மதங்காசிரமம் தன்னில் தன்னையே நினைத்து வாழும் சவரியை கண்டு கொண்டான். இன்னது என்று இல்லா ஆதி மூலமாம் ராமபிரான். அன்பின் மிகுதியினால் அருவி போல் நீரொழுக பூண்ட மாதவத்தால் நீங்கியதன் ஈழ்பிறவி என வேண்டி கனி கொணர்ந்து விருந்து செய்தாளை தீதின்றிருந்தனை போலும் என நலம் வினவினான். சவரி ராமனை புகழ்தலும் ராமன் உபசாரம் கூறுதலும். எந்தையே, என்றைக்கு வருவாய் என்றிருந்த எனக்கு இன்றுதான் பூத்ததோ அப்புண்ணியம் வியந்தாள். அன்னையே, வழிநடை தந்த வருத்தம் தீர்த்தாய், வாழி நீ என்று இரு கரம் குவித்தான். சூரிய மைந்தன் சுக்ரீவன் இருப்பிடமென ருசிய முகமென்னும் அசைவற்ற மலை தன்னை ஆசிரியை போல் அன்னவள் விரித்துச் சொன்னாள். தாசனாய் ராமனும் இசைந்து கேட்டான். தவநெறியால் தாமடைந்த யோகத்தின் சிறப்பாலே உடல் துறந்து மோட்சத்தை அடைந்து விட்டாள். அன்னது கண்ட வீரர்கள் அதிசயப்பட்டனர். அவள் சொன்னபடியே பம்பை பொய்கையை அடைந்தனர். ராமனுக்கு சவரி எச்சில் பழம் கொடுத்த செய்தி கம்ப ராமாயணத்தில் இல்லை. இத்துடன் பகுதி 22 நிறைவடைகிறது. இதுவரை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் ஆகிய 3 காண்டங்கள் முடிவடைந்துள்ளன. இம்மூன்று காண்டங்களின் சுருக்கமாக மண்ணில் தோன்றிய திருமால் ராம் என்று துவங்கும் பாடல் இடம்பெறும். காத்திருங்கள், பகுதி 23 பாடலாக தொடர்ந்து வரும்.